நான் நம்ம யூடியூப் சேனலுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் செம்மையாக இருந்திருக்கு. யூடியூப் எப்படி பண்ணணும்னு சொல்லி யூடியூப்லேயே பார்த்தேன். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேமரா வேணும், மைக் வேணும், தம்ப்நெயில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லா ஸ்கில்ஸும் என்கிட்ட கிடையாது. கிட்டத்தட்ட 2,03,000 ரூபா கிட்ட இருந்து யூடியூப்லேருந்து சம்பாதிச்சிருக்கோம். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா தாஜ் ஹோட்டலில் இருக்கேன். சென்னையில் உள்ள 5 ஸ்டார் ஹோட்டல். ஒரே நிமிஷம் இந்த வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்லியிருப்பேன் கேமரா வாங்க போகிறேன் நம்ம யூடியூப் சேனலுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது பிஸ்னஸ் லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ். ஸோ இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் கேமராவோட இன் அண்ட் டெப்த் ஃபுல்லாக லேர்ன் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் டென்டலாக இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்வாடி பாட்டு இருந்தது அது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் நிறைய இருந்தது. ஸோ எல்லாமே நான் போயிட்டு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணி ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது. என்னென்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு எதுனா ஒரு ஈவெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டில் ஃபங்க்ஷனில் பர்த்டே பார்ட்டி வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஃபோட்டோ தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேரை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த சின்ன சின்ன கேண்டிடேட்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி தர போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுனா ஈவெண்ட் எதுனா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் நான் பார்க்காம எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் என்னுடைய ஒர்க்ஸ் மாதிரி நான் ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ யூடியூப் சேனலுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் செம்மையாக இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 10 லட்சம் பேர் மேலே பார்த்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி இவ்வளோ ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் நம்மளோட யூடியூப் ஜேர்னியை பற்றி. ஸோ ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே உங்களுக்கு மோட்டிவேட்டடாக கூட இருக்கும். 2025 கரெக்டாக 1.5 வருஷம் ஆச்சு நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி. ஸோ கரெக்டாக இந்த 1.5 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம் அண்ட் டெஃபினட்டாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஹெல்ப்பாக இல்லை என்ன ஒரு மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2025 ஜான்வரி அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சோலோ ட்ரிப் போனேன் துபாய்க்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்லாம் பண்ணலாம், யூடியூப் சேனல்லாம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்ன எனர்ஜி கிடச்சதுன்னு தெரியல. அந்த ராயல் அட்லாண்டஸ் ஹோட்டல்லாம் போனதப்போ செம மோட்டிவேட் ஆகிட்டேன். வந்து கன்ஃபார்மாக பெட்டர் ஆகணும், எதுனா ஒன்று பண்ணி கன்ஃபார்மாக ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு செம்ம ஃபயரில் இருந்தேன். ஒரு ஸ்டேட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அது ஸ்டேட் ஃப்ளோனா என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ரொம்பவே டிசிப்ளின்டாக ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம் பார்த்தீங்களா, அதான் ஸ்டேட் ஃப்ளோ. ஒரு சர்க்குலர் மோஷன் மாதிரி அது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் ட்ரேட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி செம்மையாக இருந்தேன். அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்மளுடைய நாலேஜை யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேமரா இல்லை, எந்த ஒரு நாலேஜும் கிடையாது யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி யூடியூப்பில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி யூடியூப் எப்படி பண்ணணும்னு சொல்லி யூடியூப்லேயே பார்த்தேன். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேமரா கிடையாது. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேமரா வேணும், மைக் வேணும், தம்ப்நெயில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லா ஸ்கில்ஸும் என்கிட்ட கிடையாது. ஸோ விஸ்காம் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கேமரா இருக்கா ப்ரோ எனக்கு வந்து ஷூட் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ரொம்பவே தேங்க்யூ அவருக்கு. இப்போ கூட அவர் நம்ம டீம்மேட் தான். ஸோ கேமரா தம்ப்நெயிலுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், எடிட்டிங் சூப்பராக பண்ணுவார். ஸோ நாங்கள் 3 பேரும் ஒரு டீமாக கேங்காக ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோலாம் இருக்கும் உங்களுக்கு. நான் லீலா பேலஸில் போயிருப்பேன். அந்த டீமை ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லீலா பேலஸில் போயிட்டு, இது போல் நாங்கள் சூப்பராக கண்டென்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months செம்ம ஒர்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் ரெவன்யூ வர ஆரம்பிச்சிது. நிறையா க்ரோ பண்ண ஆரம்பித்தோம். ஃப்ரீ ட்ரேடிங் கோர்ஸ் போட்டேன். ஸோ தட் இஸ் வாட் சூப்பராக இருந்தது. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டெஃபினட்டாக உங்ககிட்ட காசு இருந்தது அப்படின்னா நீங்கள் துபாய் போங்க. துபாய் போயிட்டு எங்கே போகிறீங்களோ போகலையோ ராயல் அட்லாண்டஸ் ஹோட்டல் கன்ஃபார்மாக போங்க. அந்த இடத்துல வர வைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பியூரான வைப், ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டடான ஒரு வைப். நீங்கள் கன்ஃபார்மாக க்ரோ பண்ணிடுவீங்க. ஸோ டெஃபினட்டாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எக்ஸாக்டாக நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எது மோட்டிவேட் பண்ணுச்சு, அண்ட் நீங்கள் எப்படி க்ரோ ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது.
அண்ட் அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீச் ஷாட் பார்ப்பீங்க. ஸோ எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, அதாவது அந்த சினிமோட்டோகிராஃபி ஃபோட்டோவில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பிடிச்சிருந்தது, என்னுடைய ஒர்க்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு எதனா ஈவெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவெண்ட்னா எல்லா ஈவெண்ட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பீங்க பார்த்தீங்களா ஈவெண்ட்ஸில், ஸோ அதை மட்டும் தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த சினாரியோ கேண்டிடேட்ஸ் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் நோ வீடியோஸ்னால் வீடியோ கிடையாது, ஒன்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபி தான் நான் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் வாட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷார்ட்டை போடுறேன், அதை பாருங்கள். I'm going with you and I will get to the other side. Sinking in, I know this feels right. Catching a breeze. ஸோ இப்போ நான் எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் ப்ளஸ் கையில் வச்சு எடுத்துருப்பேன். நீங்கள் ஈவெண்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக கேமரா ப்ளஸ் கிம்பிளில் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோட்ரியாட் மாரி ரோட், ஓகேங்களா. ஸோ சூப்பரான ஏரியா இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்திருந்தேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா பார்த்த உடனே சரி இங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே பெப்பரிக்காவோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஸோ பஃபட் சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே ட்ரை பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு அப்ரோச், இதே பிச்சு, இதே கிரவுண்டு, இதே புல். இந்த மேட்ச் முன்னாடி நடக்கும்போது நடந்தது, வந்து புல்லில் பட்டது, அதனால அவுட் கொடுக்கவில்லை. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா May 31, ஓகேங்களா. ஸோ ஐபிஎல் ஃபைனல்ஸோடது இங்கே ஏதோ செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 156. இந்த ஹோல் ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் நான் ஒரே ஒரு மேட்ச் தான் பார்த்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னா இந்த மேட்ச் தான். எந்த மேட்சும் நான் பார்க்கவே இல்லை உட்காந்து. சரி ஃபைனல்ஸ் சண்டே எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சரி உங்களுக்கும் ஷூட் பண்ணி காட்டலாம் அண்ட் ஃபைனல்ஸ் பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ தட் இஸ் வாட். இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா வின்னிங், அதாவது என்ன சொல்கிறது, வின்னிங் சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு இருக்குது 155 தான். பட் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லி எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லெட்ஸ் see what happens, I will update. ஆர்சிபி செகண்ட் கப் எடுக்க ரெடியாக இருக்குது போல். ஸோ தட் இஸ் வாட். ஓகே, லெட்ஸ் see the match. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஐ கேன் see this, டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினதுக்கப்புறம் ஆடுறாங்க. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடணும் அவங்க.